குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். கும்மிடிப்பூண்டியிலே 3 வயது பச்சிளம் குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த 3 வயது குழந்தையை படுபாவி இவ்வளவு நாசப்படுத்தி, வெளியே சொல்ல முடியாத அளவிற்கு உடலுடைய பாகங்களை அசிங்கப்படுத்தி கொன்று உள்வேயிலே போட்டிருக்கிறார் என்று சொன்னால், கஞ்சா, போதைப் பொருட்கள், எங்கு பார்த்தாலும் போதைப் பொருட்கள். கடந்த திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் இந்த தாவேக அரசுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. முதலமைச்சர் தூக்கத்தில் இருந்து இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. அவருக்கு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி தெரியுமா? அவருடைய அதிர்ச்சி எல்லாம் எப்படி ஆட்சிக்கு வந்தோம், ஏன் வந்தோம் என்று கூட நினைத்துக் கொண்டிருக்கிறார். இதில் யார் வேண்டி யார் எங்கு போனாலும் சரி, இந்த கட்சியை ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. இந்த கட்சியிலிருந்து வெளியே போனவர்கள் நிறைய பேர்கள். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கல்யாண் சிங் முதலமைச்சர், எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா கல்யாண் சிங்? அவர் நடந்து போனால் எல்லோரும் காலடி மண்ணை எடுத்து கொட்டு கும்பிடுவார்கள். அவர் கட்சி விட்டு போனார், இந்த கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இதே மாதிரி நிறைய உமாபாரதி இந்த கட்சி விட்டு போனாங்க, இந்த கட்சிக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி தேஷ்பாய் பட்டேல் இந்த கட்சி விட்டு போனாங்க, இந்த கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இன்னைக்கு 12 ஆண்டுகளையும் தாண்டி இந்தியாவில் நீண்ட நாள் ஆண்டு பிரைம் மினிஸ்டர் என்ற பேரும் பெருமையும் கொண்ட மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி இருக்கின்ற கட்சி. இந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. யார் இந்த போனாலும் சரி, போனவர்கள் எல்லாம் திரும்பி வந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்று 207 குற்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இந்த குற்ற சம்பவங்கள் ஒன்றை பற்றியாவது கவர்னர் உரையில் குறிப்பிடப்படவில்லை. ஏன் குறிப்பிடப்படவில்லை என்று சொன்னால், உங்களுடைய ஆட்சியினுடைய லட்சணம் தெரிந்துவிடும். அது அசம்பிளியுடைய ரெக்கார்டில் பதிவாகும். ஆக எந்த ஒரு அறிக்கையும் இதுவரையிலும் தரவில்லை. பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லோரையும் போய் ஒரு இடத்தில் கூட போய் பார்க்கலாம். ஆனால் நடிகைகளையும் பார்க்கிறார். பட தயாரிப்பாளர்களை இன்னைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள், உண்மையிலே நாங்கள் வன்மையாக இந்த கூட்டத்தின் வாயிலாக கண்டுபிடிக்கிறோம். என்ன பேச்சு பேசுனீங்க? திருச்சி ஜோசப் கல்லூரியில் போய் நன்றி அறிவிப்பு கூட்டம், நன்றி அறிவிப்பு பேசும்போது எல்லோரும் என்னை எதிர்த்து பேசுறார்கள். ஆனால் எனக்கு எதிர்த்து பேச பேச எனக்கு எங்களுக்கு எனர்ஜி கிடைக்கிறது சொல்லுறீங்களே, உங்களுடைய எனர்ஜி எல்லாம் இந்த பாதுகாப்புக்கு, பெண்கள் பாதுகாப்புக்கு பயன்படுத்தியிருக்க வேண்டுமா வேண்டாமா? எவ்வளவு பெரிய பிரச்சனைகள். பெண்கள் இன்னைக்கு ரோட்ல நடமாட முடியாத அளவிற்கு எல்லா இடங்களிலும் கற்பழிப்பு சம்பவங்கள். என்ன பேச்சு பேசுனீங்க? ப்ரோ ப்ரோ அப்படின்லாம் பேசுனீங்க. நான் கேட்கிறேன், ப்ரோ, இந்த கற்பழிப்பு சம்பவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு கண்டனமாவது நீங்க தெரிவித்திருக்கிறீர்களா? அல்லது அவர்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் போய் ஆறுதல் சொன்னீர்களா? இல்ல நீங்கள் தான் போக வேண்டாம், உங்களுடைய நிர்வாகி போக வேண்டுமா? ஏன்னா நிர்வாகி போக முடியாது. தாவேக நிர்வாகி எல்லோருடைய பட்டியலும் இன்னைக்கு நான் வாசித்து பார்த்தேன். ஆக பெண்களை பார்ப்பதற்கு தாவேக நிர்வாகியை தயவு செய்து அனுப்பாதீங்க. நீங்களும் போக வேண்டாம், நீங்க போக மாட்டீங்க, என்ன தெரியும். ஏன்னா சட்டமன்றத்தில் 5 மணிக்கு 5 மணி வரைக்கும் இருந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு டிஃபன் கறியில் சாப்பிடுற மாதிரி போட்டோ, வர்ற மாதிரி போட்டோ எல்லாம் வைக்கிறீங்க. ஆனா பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கிறது? உங்களுடைய ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம தான் திமுக அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட்டது என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்.